ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 பஸ் பிடிச்சி வீட்டுக்கு இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம். வாங்க அந்த வீட்டை காட்டுறோம். வாங்க வாங்க வாங்க. ஹலோ, தெரியுதா? அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். வாப்பா, 4 பஸ் பிடிக்கணும். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம்ல, ஒரு வீடு கிரகப்பிரவேசம். அது அந்த வீடு தான். இப்போ இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நேற்று தான் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. சூப்பராக பிரியாணி சாப்பிட போகிறோம் நாங்கள். நம்ம ஆலப்பாக்கத்தில் என்எஸ்கே நகரில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தாங்க இந்த வீடு இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல்லலாம் பார்த்திங்கன்னா வீடு வந்து நம்ம வீடு மட்டும்தான் தனியாக இருக்கும். பாம்பு நிறைய வரும் நம்ம வீட்டு வாசலுக்கு. சும்மா அப்படி கேட்டை திறந்துட்டு இவர் ஹஸ்பண்ட் வெளில போகிறாருன்னு வழி அனுப்ப வந்தால் கூட ஒரு பாம்பை பார்த்துட்டு தான் போவேன். அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ வீட்டு பக்கத்துலேயே நிறைய வீடுகள் வர்றது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை வந்துட்டு அவங்க ரொம்ப உரிமையாக வாங்கக்கா கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்து பழகினவங்க மாதிரியே கூப்பிட்டுட்டு போனாங்க. நாங்கள் போனதுலேயும் அவ்வளோ நல்லா உபசரிப்பு பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லீம் தான். அவங்க வந்துட்டு மதிய லஞ்சுக்காக தான் எங்ககிட்ட கேட்டுட்டு சாப்பிடுவீங்களான்னு கேட்டுட்டு அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டான ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் ஆனியன் ரைத்தா, அது அப்புறமா அவங்களோட முஸ்லீம் ஸ்டைல்லே ஒரு ஹல்வா பண்ணுவாங்க, அந்த ஹல்வா, இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. வீடுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அம்சமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து தலைவாசல். இதுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இப்படியே வந்தோன்னா இங்கே இது ஒரு பெட்ரூம், அதுக்குள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இங்கே ஹால்லேயே வந்துட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி கிச்சன் தடுத்து இருக்காங்க. எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. ஏதோ மரம் செடி அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம். வெளியில் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னும் நிறைய வீடுகள் கட்டி இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காவது அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.